வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவில் முதல் சூப்பர் ஸ்டார், தங்க தட்டில் சாப்பிட்ட ஒரே நடிகர், ஒரே கொலை வழக்கால் திசை மாறிய வாழ்க்கை, யார் அந்த நடிகர்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். துல்கர் சல்மான் நடிப்பில் தயாராகி இருக்கும் காந்தா திரைப்படம் தான் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கை மையமாக கொண்டதாக சொல்லப்படுகிறது. அவருடைய சாதனைகளை ரஜினிகாந்த் மட்டுமே முறியடித்திருக்கிறார். எழுத்தாளர் இயக்குனருமான செல்வமணி செல்வராஜ் இயக்கத்தில் துல்கர் சல்மான் நடிப்பில் உருவாகியுள்ள காந்தா திரைப்படம் விரைவில் வெளியாக நிலையில இந்த படத்தின் மூலம் ஒரு பெயர் மீண்டும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. அந்த பெயர் இன்றைய தலைமுறையினருக்கு அதிகம் அறிமுகம் இல்லாத மாயவரம் கிருஷ்ணமூர்த்தி தியாகராஜ பாகவர் தான் என்பதுதான் இவருடைய பெயராகும். தியாகராஜ பாகவதர் ஒரு கர்நாடக சங்கீத பாடகர் மட்டுமே என்று பலருமே கருதினால், அவரை பற்றி தேடினால் அவரை அதைவிட பல மடங்கு பெரியவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. உண்மையிலேயே அவர் தமிழ் திரையுலகில் வரலாற்றில் மிக வெற்றிகரமான முன்னணி நடிகர்களின் ஒருவராக திகழ்ந்திருக்கிறார். மேலும் அவர் தமிழ் சினிமாவில் முதல் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு சில படங்கள்ல மட்டுமே நடித்திருந்தாலும் அவற்றில் பெரும்பாலானது மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. சுவாரஸ்யமாக படங்கள்ல ஒன்றானதுதான் ஹரிதாஸ் திரைப்படம். 1944 ஆண்டு ஒரு காலத்தில் முறியடிக்க முடியாத ஒரு சாதனையாக மெட்ராஸில் உள்ள பிரைவேட் சினிமாவில் 114 வாரங்கள் சுமார் 784 நாட்கள் ஓடியது. 5 தசாப்தங்களுக்கு மேலாக நிலைத்திருந்த இந்த சாதனை 2005 ஆண்டு வெளியான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சந்திரமுகி திரைப்படம் தான் முறியடித்தது. அந்த படம் சென்னையில் உள்ள சாந்தி திரையரங்கில் சுமார் 890 நாட்கள் ஓடியதாக சொல்லப்படுகிறது. அவரை தொடர்ந்து MG ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், செமினி கணேசன், ரஜினிகாந்த், கமலஹாஸ் போன்ற பல நட்சத்திரங்கள் தமிழ் சினிமாவில் தோன்றி வளர்ந்த பிறகும் அவரது மைல் கல்லை தகர்க்க கிட்டத்தட்ட 59 ஆண்டுகள் தேவைப்பட்டது என்பதை நாம் நினைவில் பார்க்க வேண்டும். இது அவரது குறுகிய மற்றும் சர்ச்சைக்கூற முடிவுக்கு வந்த தொழில் வாழ்க்கைக்கு மத்தியில் அவர் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய தாக்கத்தை அடிக்கோட்டு காட்டுகிறது. இவருடைய சினிமா குறித்து பயணங்கள். ஒரு வகையில் MK தியாகராஜ பாகவர் MKT என்று அழைக்கப்பட்டார். இந்திய சினிமாவில் ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற, அதே சமயம் மிகவும் அபகரித்தமான நட்சத்திரமாக இருந்தார். மேலும் ஒரு சில தகவல்கள் மற்றும் வதந்திகள் உண்மையாக இருந்தால் துல்கர் சல்மானுடைய காந்தா திரைப்படம் MKTயின் வாழ்க்கை மையமாக கொண்டே அல்லது அவரது வாழ்க்கையை இருக்கலாம் என்று சில பேர் குறிப்பிட்டு வராங்க. சினிமா வரலாற்றையே ராண்டோர்கா ஹிந்து வில்கமி பற்றி எழுதிய ஒரு கட்டுரையில் இந்த நடிகர் பாடகர் 1910 ஆண்டு மார்ச் 1 திருச்சியில் ஏழ்மையான தட்டர் குடும்பத்தில் பிறந்தார். ஒரு சிறு வயதிலேயே பாடுவதில் அசத்திய திறமை காட்டிய தியாகராஜன் உள்ளூர் மக்களின் கவனத்தை ஈர்த்தார். இதுவே அவர் நாடக உலகத்திற்கு நுழைய வழிவகுத்தது. முறைப்படி கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கொண்டு தனது குருமார்கள் ஒருவரால் பாகவதர் என்ற பட்டத்தை பெற்றார். அவரது மிகவும் பிரபலமான நாடகமான பவளக்கொடி 1934 ஆண்டு திரைப்படமாக மாற்றப்பட்ட போது அவரை நடிக்க வைத்த தயாரிப்பாளர்கள் யோசிக்கவே இல்லை. அவரது புகழ்பெற்ற மேடை துணையான ST சுப்புலட்சுமியின் தங்கள் திரைப்படத்தை அறிமுகம் செய்தாங்க. 50 பாடல்கள் இடம்பெற்றுள்ள பவளக்கொடி ஒரு பரபரப்பான வெற்றியை பெற்றது. MKT மற்றும் சுப்புலட்சுமி ஆகியோர் பவளக்கொடியின் இயக்குனர் சுப்பிரமணி மீண்டும் இணைந்து நவீன சங்கர படத்தை கொடுத்தாங்க. இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றது. மிகப்பெரிய வெற்றி படங்களான சிந்தாமணி, அம்பிகாவதி, திருநீலகண்டகர், அசோக்குமார், சீவகி, MTK தொட்டதெல்லாம் பொன்னானது. MTKனுடைய எழுச்சி ஆச்சரியமான அதிக வெற்றியை கொடுத்ததாக, அவரது வீழ்ச்சி இன்னும் அதிக அதிர்ச்சியும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. தனது தொழில் வாழ்க்கையில் உச்சத்தில் இருந்தபோது MKT அதிக பிரபலமான ஒரு கொலை வழக்கில் சிக்கி பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. லட்சுமிகாந்தன் வழக்கு சென்னையில் வரலாற்றில் ஒரு சர்ச்சைக்குரிய அத்தியாசமாக உள்ளது. ராண்டோர் கையில் பேர் போன மஞ்சள் பத்திரிகையாளர் என்று வர்ணிக்கப்பட்டது. லட்சுமிகாந்தன் தனது பத்திரிகையில் சினிமா தூது மற்றும் இந்து நேஷன் ஆகியவற்றை திரைப்பட நட்சத்திரங்கள் பிற பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி அடிக்கடி எழுதி வந்தார். எழுத்தாளர் GR இந்து கோபன் எழுதிய மர்மன் இன் மெட்ராஸ் புத்தகத்தில் உள்ள ஒரு அத்தியாயத்தின்படி தன்னைத்தானே பத்திரிகையாளர் என்று கூறிக்கொண்டு லட்சுமிகாந்தன் போலியான ஆவணங்களை தொடர்பான மோசடி வழக்கில் சிக்கி 1932 39 வரை அந்தமன் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையிலிருந்து விடுதலையான பிறகு அவர் ஒரு நரகத்தின் செல்வந்தர்களை குறிவைக்க தொடங்கினார். அவர்களை பின்தொடர்வதன் மூலம் சேகரித்த அடிப்படை தகவல்களை பயன்படுத்தி போலி கதைகளை உருவாக்கினார். அதே செல்வந்தர்களை மிரட்டி பணம் பறித்தார். பணக்காரர்களை பெண்களுடன் இணைக்கும் கதைகளுக்கு அப்போதைய அதிக வரவேற்பு இருந்தது. நடிகைகள் மற்றும் திரையுலகில் உள்ள பிற முக்கிய பிரமுகர் வேண்டும் பேரில் அன்றைய மெட்ராஸ் கவர்னர் ஆர்தர் ஜேம்ஸ் கப் சினிமா தூதுவின் உரிமை ரத்து செய்தாலும் லட்சுமிகாந்தன் பதிலடி கொடுக்கும் விதமாக இந்து நேசன் என்ற பத்திரிகையை தொடங்கினார்.
இந்த முறை அவரது முக்கிய இலக்குகள் எம்கேடி நகைச்சுவை நடிகர் என்எஸ் கிருஷ்ணன் மற்றும் இயக்குனர் தயாரிப்பாளர் எஸ்எம் ஸ்ரீமூல் நாயுடு ஆகியோரை எம்கேடி அவரது இணைய நடிகையான எம்ஜிஆர் சந்தனலட்சுமி இணைந்து லட்சுமிகாந்தன் அடிக்கடி கிசுக்களை எழுதினார். இதனால் அந்த திரையுலகுக்கு ஒரு பெரிய தலைவலியாக ஆனது. 1944ஆம் ஆண்டு 19ஆம் தேதி லட்சுமிகாந்தன் வீடு திரும்பி கொண்டிருந்த போது வடிவேலு என்ற நபர் அவரது கழுத்தில் குத்தி காயப்படுத்தினார். லட்சுமிகாந்தன் கருத்து வேறுபாடு கொண்டிருந்த இந்து நேசன் பத்திரிகையை நாமலிங்கம் இந்த செயலுக்கு முக்கிய மூளையாக செயல்பட்டார் என்று தெரிய வந்தது. அதிர்ஷ்டவசமாக அந்த காயம் உயிருக்கு ஆபத்தானது இல்லை. காவல்துறை வழக்கை தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு மாதத்துக்கு பிறகு அவர் மீண்டும் தாக்கப்பட்டார். ஆனால் இந்த முறை அதிர்ஷ்டவசமாக லட்சுமிகாந்தன் பக்கம் இல்லை. நவம்பர் 8 அன்று நாகலிங்கம் வடிவேலு மீதான வழக்கு குறித்து தனது வழக்கறிஞர் விவாதித்து திரும்பும்போது லட்சுமிகாந்தன் அந்த இருவருமே மீண்டு காயமடைந்து விரைவில் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனால் அவரது உடல்நலம் மோசமடைந்தது. அடுத்த நாள் அதிகாலையிலேயே மரணமடைஞ்சாது. அவரது மரணத்தை தொடர்ந்து நாகலிங்கம் வடிவேலு இருவருமே கைது செய்யப்பட்டாங்க. அதே ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வெளியான ஒரு அறிக்கையின்படி மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலே 50 வயதான லட்சுமிகாந்தன் வேப்பரி காவல் நிலையத்தில் நிறுவப்பட்டிருந்த புகார் அளித்து லட்சுமிகாந்தனை செல்வதற்கு எம்கேடி 25,000 தருவதாக உறுதியளித்தார். விரைவில் லட்சுமிகாந்தன் ஒழிப்பு பற்றிய செய்தியை விவாதித்த ஒரு கடிதையின் காவல்துறை கைப்பற்றியது கடிதத்தை அனுப்பினாங்க. அதை பெற்று அடையாளம் காணப்பட்டாங்க. கொலை சம்பவத்தில் எம்கேடி என்எஸ் கிருஷ்ணன் மற்றும் நாயுடு ஆகியோரை சம்பந்தப்பட்டதாகவும் அவர்கள் நம்பிக்கைக்குரிய கூட்டாளி ஒருவர் கொலை செய்ததாகவும் அவர்கள் சாட்சியம் அளித்தாங்க. கொலை நடந்த இடத்திலிருந்து தப்பி ஓடிய ஜெயநாதன் என்பவரை காவல்துறை அடையாளம் கண்டது. நடிகை மாதுரியின் சகோதரர் தனது சகோதரியை பற்றி லட்சுமிகாந்தன் தேவையற்ற விஷயங்களை எழுதியதால் அவர் மீது கோபத்தில் இருந்திருக்கிறாரு. வழக்கின் போது ஜெயநாதை மாற்றி அவர் சாட்சி அளித்தாங்க. லட்சுமிகாந்தனை கொல்வதற்கு பின்பு வரவிருக்கும் வழக்கு செலவழித்த பணம் தருவதாக எம்கே கிருஷ்ணனும் உறுதியளித்திருந்தாங்க. தான் ஒரு முறை எம்கேடி மற்றும் கிருஷ்ணாவை சந்தித்து அப்போது காரியம் முடிந்தவுடன் சூப்பர் ஸ்டார் எம்கேடி அவருக்கு 25,000 ரூபாய் தருவதாக உறுதியளித்திருந்தாங்க. 1944ஆம் ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி கேஎம்டி அவரது ஹரிதாஸ் படம் வெளியானது. 2 மாதங்களுக்கு பிறகு பகிரங்கமாக கைது செய்யப்பட்டார். என்எஸ் கிருஷ்ணன் விரைவில் கைது செய்யப்பட்டார். ஆரம்பத்தில் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்தாலும் நீதிமன்றம் சில வாரங்களுக்கு பிறகு அதை ரத்து செய்தது. நீதிமன்றத்தில் லட்சுமிகாந்தன் எம்கேடி மற்றும் என்எஸ் கிருஷ்ணன் எதிராக வெளியிட்டுள்ள அவதூறு கட்டுரைகளை அவரை குத்த பயன்படுத்தி கத்தி பிரேத பரிசோதனை அறிக்கை குற்றம் சாட்டப்பட்டவங்க பலருமே பணம் கொடுத்ததாக பாகவதருடைய கணக்கு புத்தகம் ஆகிய ஆதாரங்களை சமரிக்கப்பட்டது. இந்த வழக்கத்திலிருந்து நாயுடு விடுவிக்கப்பட்ட நிலையில் 1945ஆம் ஆண்டு மே 3ஆம் தேதி எம்கேடி மற்றும் என்எஸ் கிருஷ்ணனுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்தது. அவர் மேல்முறையீடு செய்தும் பலனளிக்கல. அதன் விளைவாகத்தான் அவங்க சிறையில் அடைக்கப்பட்டு 30 மாதங்கள் சிறைவாசம் அனுபவித்து வந்திருந்தாங்க. நல்ல காரணங்கள் நன்கொடைகள் வழங்க ஒருபோதும் தயங்காத ஒரு கொடையாளி எம்டிகே நிரபாதி என்று அவரது ரசிகர்கள் தமிழ் சமூகத்தின் ஒரு பெரிய பகுதியென நம்பினாங்க. சிறையில் இருந்தபோது இது என் தலைவலியின் ஒரு பகுதி என்று மனப்பான்மையுடன் அவர் இருந்தார். கிருஷ்ணனின் மனைவி நடிகை தொடர்ந்த வழக்கை நடத்தினாங்க. இறுதியில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர் வழக்கை தொடுத்து தரப்பினுடைய சாட்சிகள் திறமை நம்பகமாக ஆக்கினாங்க. வழக்கை தொடுத்த தரப்பு ஆதாரங்கள் பலவிதமாக இருந்தாலும் நீதிமன்றம் அவர்களை விடுவிக்க உத்தரவாக இறுதியாக எம்டிகே கிருஷ்ணனும் விடுதலையாகி இருந்தாங்க. 1947ஆம் ஆண்டு சிறையில் இருந்து விடுதலையாவதற்கு முன்பே சூப்பர் ஸ்டார் டஜன் கணக்கான படங்களில் ஒப்பந்தமாயிருந்தார். இருப்பினும் சர்ச்சைக்கு முந்தைய காலகட்டத்திலிருந்து வெற்றியை அவரால் மீண்டும் உருவாக்க முடியல. ராஜா முக்தி, ஷியாமளா, அமரகாவி, புதுவாழ்வு போன்ற படங்களில் பாக்ஸ் ஆஃபீஸில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய தவறியிருந்தார். கதாநாயகனாக நடித்த அவரது கடைசி படமான சிவகாமியும் 1960 மரணத்துக்கு பின்பு வெளியிடப்பட்டது. அவரது முந்தைய படைப்புகள் போல பெரிய அளவில் மக்களை ஈர்க்கவே கிடையாது. வழக்கின் போது அவர் அதிக பணத்தை இருந்தாலும் எம்கேடியின் சொத்துக்கள் அந்த இழப்பை விட அதிகமாக இருந்தது. இந்த கோபமின் புத்தகத்தின்படி அவர் மெட்டிஸ் பென்ஸ் காரை வைத்திருந்ததாக முதல் தமிழ் திரைப்பட கலைஞர். தவிர அவர் வீட்டில் தலா 110 பவுன் எடையுள்ள 2 தங்கத்தட்டுகள் உணவு உட்கொண்டதாகவும் இன்றைய விலையில் ஒரு தட்டின் மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட 98 லட்சம் இருக்கும். புதுவாழ்வு படத்துடன் அவருடைய நடிப்பு வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிவடைந்தாலும் அதன் பிறகு அவர் வாழ்நாளில் எந்த படம் வெளியாகலை என்றாலும் ஒரு பாடகராக மக்களை தொடர்ந்து கவர்ந்தார். எம்கேடி 1959ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி தனது கடைசி மூச்சை விட்டார். அவரது கடைசி நாட்களில் உயர் இரத்த அழுத்தம், கடுமையான நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு மறைந்த 6 தசாப்தங்கள் கடந்த பின்பும் எம்கே தியாகராஜா பகரோனி பெயரில் தமிழ் சினிமா மற்றும் சென்னை வரலாற்றில் இன்று பிரகாசமாக ஜொலிக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்னென்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.